வணக்கம். பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சத்ய கிச்சனின் நன்றி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி உப்புமா. தக்காளி உப்புமாவா இது என்ன அப்படின்னா செய்ய போகிறோம்ல பாருங்கள். இப்போ ஒரு 125 கிராம் ரவையை எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 125 கிராம் ரவை வறுத்து சும்மா வெறும் வாணலியில் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடலாம், இல்லைன்னா அதோட கொஞ்சம் சேர்த்து நெய் விடலாம். விட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் உப்புமா சாஃப்டாக இருக்கும். உப்புமாவே சாப்பிட மாட்டோம், அப்புறம் இதில் சாப்பிட்டா இருந்து என்ன செய்ய, சாப்பிடாமல் இருந்து என்ன செய்யன்னு கேட்காதீங்க. இந்த உப்புமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் செய்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன்னா இதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லலை. எல்லாமே உப்புமானா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரெகுலராக உப்புமாவுக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதோட இந்த தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ராவாக. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்குற நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தக்காளியை மிக்சியில் அரைச்சிட போகிறோம். தக்காளியிலேயே இந்த நடுவால் இந்த கனமாக இருக்கும்ல, இந்த இடத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன். என்னதான் மிக்சியில் அரைச்சாலும் அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி எத்தனை எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 125 கிராம் சொன்னேன் இல்லையா ரவை, அது மாதிரி இதுவும் ஒரு 125 கிராம் இருக்கும். 100 கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே வெங்காயம் சிம்மில் வச்சுருக்கிறதுனால இன்னும் வேகாமல் இருக்கு. இப்போ ஹையில் வச்சு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா செவக்க வெந்துருச்சு. இந்த நேரத்தில் அரைச்ச தக்காளியை ஊற்றி விடுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளிக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் இந்த மிக்சியில் கழுவி ஊற்றிடுவோம். நிறைய இருக்குது அதில், தக்காளி ஜூஸு நிறைய இருக்குது, பல்ப்பு. அதனால் அதை கழுவி இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் இது கொஞ்சம் இது சுருங்கணும். தண்ணி சுருங்கும்போது தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும். அவ்வளவுதான். தக்காளி நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர், கரெக்டாக ஒரு டம்ளர் தான் ரவை வச்சேன். நான் ரவை எடுத்தேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் எதில் ஊற்ற போகிறேன், இந்த தக்காளியில் ஊற்ற போகிறேன். தக்காளி கிட்டத்தட்ட பச்சடி மாதிரி ஒரு கெட்டியான கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி. இது தண்ணி நல்லா கொதிக்கணும். தக்காளிக்கு உப்பு போட்டோம், ரவைக்கு உப்பு போடணும்ல. இந்த உப்பு எடுத்துருக்கிறேன், அதில் தேவையான அளவு போட்டுக்கலாம், ரொம்ப வேணும் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்குதா,
அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டுடலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு, ரவை மட்டும்தான் போடலை. கொஞ்சம் ரவை தான், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்கிறதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கும் இந்த உப்புமா. இது வந்து நல்ல புளிப்பு ருசியோட. நான் வந்து உப்புமாவை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன குழம்பு இருந்தாலும் அதில் சேர்த்து நான் சாப்பிடுவேன். காரக்குழம்பு, சாம்பார், ரசம் தயிர் தவிர என்ன குழம்பு இருந்தாலும் அதோடு சேர்த்து நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா, இல்லை சட்னி பிடிக்கிறவங்க சட்னி வச்சு சாப்பிட்டா பிடிக்கும். பெரும்பாலும் முன்னாடியிலேருந்தே சீனி இந்த சர்க்கரை வச்சு உப்புமா பழகுனதுனால நிறைய பேருக்கு அதை உப்புமானா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து நல்ல புளிப்பு ருசியோடு நல்லா இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். எனக்கு இதை வச்சுட்டு கிளற முடியல, மொபைலில் வச்சுட்டு அப்புறம் கிளறிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், உப்புமா ரெடி. நல்லா மலர்ந்து ரவையெல்லாம் மலர்ந்து முழுசாக இல்லாமல் சூப்பராக ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போமா? அவ்வளோதாங்க, நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது மாதிரியான ஒரு டைப்பில் இந்த உப்புமா ரெடி ஆகிருக்கு. கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கூட நல்லா புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கிடலாம். புளிப்பு ருசியும் கூட இருக்கும், கலரும் இன்னும் உங்களுக்கு மாறுதலாக இருக்கும். உப்புமா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக, இது ஒரு வார்த்தைக்காக சொல்கிறதில்ல, ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா தக்காளி தொக்குங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒன்றும் இல்லையா, அதனால் அது இதில் சேர்ந்துருக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாருங்கள். சரி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவிலும் உங்களை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மற்றபடி சமைச்சு ஷேர் பண்ணுங்க. அதுவும் உப்புமா ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றியும் வணக்கமும்.